SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்துவது தொடர்பான வழக்கு கோடை விடுமுறைக்கு பின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடலில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை விதித்து கடந்த 2000ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்நிலையில் கடற்கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கலாம் என கடந்த 2014ஆம் ஆண்டு மத்திய அரசு அமைத்த நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளதாகவும், எனவே சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதிக்க கோரி மீனவர் நலச்சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம், சுருக்குமடி வலைகள் சுற்றுச்சூழலுக்கும் மீன்பிடி தொழிலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதால் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறிய விளக்கத்தை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்தது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் சுருக்குமடி வலையை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை சட்ட விரோதம் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் ஞானசேகரம் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் அவ்வப்போது இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்து வந்த உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு பின் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்து விசாரணையை ஒத்திவைத்தது.